ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். எல்லா நாளும் இப்படி காலையில் எந்திரிக்க மாட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கலாம், கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பசங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு நானும் கையோடு தூங்கிட்டேன். அதனால் நடுவில் முழிப்பு வந்துருச்சு. சரி, முழிப்பு வரவும் எந்திரிச்சு அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டுட்டு பாதி பாத்திரத்தை பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரில் போட்டுட்டேன். அடுப்பு மேடையெல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வந்தேன். வரப்போ பார்த்திங்கன்னா ஓவனையும் லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ 1 hour ஆகுது. நான் எல்லாத்தையும் எடுத்து டிஷ் வாஷர்லேயும் போட்டுட்டேன். ஓரளவு க்ளீனும் பண்ணிட்டேன். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி பசங்க 2 பேர்த்துக்கும் ஃபீட் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் கொடுக்க போயிட்டேன். பெரிய பையனுக்கு பாலை ஆற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. நான் காஃபி போட்டு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபன் ஒர்க் வந்துருச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றினேன். இட்லி ஊற்றினால ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா இந்த பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும். அவர் கடைக்கு போனாவே அதுதான் ஆர்டர் பண்ணுவார் மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொடி இருந்தது. ஸோ வீட்லேயே இந்த நாள் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. அதனால் நான் வீடியோ எடுக்கல, நல்லா வருதோ என்னமோன்னு தெரியலேன்னு. பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஓகே, டாடா, பை பாய்.